தமிழாவே இன்றைக்கும் கூட யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேச போகிறீர், எங்களை வழிநடத்த போகிறீர். கர்த்தாவே, இன்றைக்கு கண்ட எகிப்தனை நீ என்றைக்கும் காணப்போவதில்லை என்று எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பலனை கொடுத்து எங்கள் கையில் இருக்கிற உம்முடைய கோலை வைத்து செங்கடலை கூட நீர் பிளக்க செய்ய போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோட இடைப்படும் உம் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும், எங்களோட பேசும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஷாலோம். இப்பொழுதும் கூட நாம் இன்றைய செய்தி போக வேண்டும், இன்றைய செய்தி உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோ கிளிப்பிங் போடுவாங்க, அதை கவனத்தோடு பார்த்துட்டு இன்றைய செய்தியில் போகலாம். எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்கள நடத்துகிறார் என்பதை பற்றி அந்த ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்பிங் போடலாம். The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. கர்த்தர் இஸ்ரவேலரை இந்த 18 கிலோமீட்டர் வழியை உண்டு பண்ணி அவர்களை போக வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவங்க எகிப்திலிருந்து நேரா செங்கடலை கடந்து சவுதி அரேபியாக்குள்ள போயிடுறாங்க. செங்கடல் என்பது சவுதி அரேபியா பக்கமும் வந்து இஸ்ரேல் பக்கமாகவும் போகும், எகிப்து ஒரு பக்கமாகவும் இந்த நாடுகளை மறுபக்கமாகவும் வச்சு போகும். அவங்க சவுதி அரேபியாங்கிற நாட்டுக்குள்ள போகிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க.
அவர்களை பாதுகாக்க பின்பதாக அக்கினி ஸ்தம்பம் வருகிறது. இந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களையும் எகிப்தியரையும் பிரிக்கிறது. அவங்களால அவங்க கிட்ட நெருங்கவே முடியல. நைட்டெல்லாம் நடந்து போற ஜனத்தை குதிரையில ஈஸியா துரத்திடலாம், இரவெல்லாம் பிடிக்க முடியல. அவ்வளவுதான், எகிப்து அமிழ்ந்து போனது அந்த செங்கடலிலே. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நம் தேவன் நம் வாழ்க்கையில் என்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்கிறவராய் இருக்கிறார். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். கோஷேனில் வாழ்ந்த அவங்க கோஷேன்லேருந்து ராமசேஸ் என்கிற பட்டணத்துலேருந்து கிளம்புறாங்க. அவங்களே பில்ட் பண்ண சிட்டி, ஒரு காடை ரியல் எஸ்டேட் பண்ணி மேப்பிங்லாம் பண்ணி இல்லை அருமையாக ஃபார்மிங்லாம் பண்ணி ஒரு பெரிய பட்டணத்தையே உண்டு பண்ணிட்டாங்க. இவங்களே வேலை பண்ணாங்க. ஆண்டவர் ராமசேஸ்லேருந்து அவர்களை அழைக்கிறார். ராமசேஸ்லேருந்து வெளியில் வருகிறவர்கள் சுக்கோத்திலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அப்படி ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கிறார்கள். பண்டிகை நடந்துன்னு இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க. இப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னைய பிளேஸ்க்கு வர வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். என் கையில் 3 மேப் போட்டிருக்கேன். அது ஏதாவது ஒரு மேப் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். அதில் அவருடைய எப்படி அவர்களை கானானுக்குள்ளே நடத்துகிறார், செங்கடல் எப்படி கிராஸ் பண்ணுறாங்கன்னு. ஆமேன். ரைட். இன்றைய இடம் 14ஆம் அதிகாரத்தில் எங்கே இருக்க வேண்டும் என்பதை கூட சொல்கிறார் பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்தை ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், எங்கே பாளையம் இறங்கும். பாளையம் இறங்குறதுன்னா கூடாரம் போட்டு படுத்து தூங்கு. பாளையம் இறங்குறதுனா அது டென்ட்லாம் போட்டுக்க, ஷெட்டு போட்டுக்க, ரெஸ்ட்டில் இரு. பார்வன் உன்னை துரத்துவான், ஆனால் நீ எப்படி இரு, ரெஸ்ட்டில் இரு. ஆனால் ஜனங்க கூடாரத்தில் வெளியே வந்து பார்த்தா யார் வரான், பார்வன் வருகிறான் என்று தெரிகிறது. நீ பாளையம் இறங்க வேண்டும். எந்த இடம் உட்பட கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதும் ஆவியில் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. நீங்கள் கிளம்பி புறப்பட்டு போன பிறகு எகிப்தில் ஒரு சம்பவம் நடக்குது. எகிப்தில் உள்ள மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ராஜா வேலைக்காரங்க எல்லாம் முடியல ராஜா, எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்ய ஆள் இல்லை, துணி துவைக்க ஆள் இல்லை, பில்டிங் கட்ட ஆள் இல்லை, மாப் போட ஆள் இல்லை, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, சுமக்க ஆள் இல்லை என்று சொல்லுவாங்க. அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு திரும்பவும் புறப்பட்டு வருவான். அந்த நேரத்திலே நீ பாளையம் இறங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாளையம் இறங்குவீர்களா? இந்த பாளையம் இறங்க வேண்டும், என்கேம்ப்மெண்ட் என்பதை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த கேம்ப் போடுவது என்பது சும்மான கேம்ப் இல்லைங்க, கர்த்தர் காலில் விழுந்திருக்குது என்று நான் நினைக்கிறேன். சும்மா கூடாரம் போட்டு படுத்து தூங்கு என்று அல்ல. அந்த கூடாரம் அமைத்து அங்கிருந்து நீ என்னை தரிசி. நம்ம கூட உலகத்தில் நிறைய பிரச்சனை நம்ம கண்ட்ரோல் மீறி வரும்பொழுது நீங்கள நானும் போய் வீட்டை கதவை தாழிட்டுட்டு ப்ரேயர் ரூமில் உட்காந்து ப்ரே பண்ணால் கூட அற்புதம் நடக்கும் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. God has the power to save his people. தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய திறமை நம் தேவனிடம் இருக்கிறது. மட்டுமல்ல திருச்சபையே, தம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற சாத்தானின் படையாகிய அந்த எகிப்தின் படையையும் கர்த்தரால் வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. இன்றைய அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இன்றைய அதிகாரத்தினுடைய தலைப்பு, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண மாட்டாய். என்னுடைய பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். 14ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும் முதல் பகுதி, இஸ்ரவேலர்கள் சிக்கி கொண்டார்கள். நான் சொல்கிறது நிஜமாக சிக்கிக்கிட்டாங்கல்ல. they feel as if they are caught. தாங்கள் சிக்கி கொண்டதாக நினைத்த இஸ்ரவேலர்கள் என்ற முதல் பகுதியாகவும், இரண்டாவது பகுதி தங்கள் பயத்தினால புலம்பின இஸ்ரவேலர்கள் என்று இரண்டாவது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும், மூன்றாவது பகுதி கர்த்தர்
மோசேயை உற்சாகப்படுத்துகிறார் தம் வார்த்தையினால என்று 13-14 வசனத்திலும் 3வது பகுதியாக. 4வது பகுதி கர்த்தரின் கட்டளை மோசேக்கு உண்டானது என்று 15-17 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் 4வது பகுதியாகும். 5வது பகுதி தேவனுடைய மேகம், மகிமையின் மேகம் இஸ்ரவேலரை பாதுகாத்து கொண்டது மற்றும் எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்தார்கள் என்று 19-20 வரைக்கும் 5வது பகுதியாகும். 6வது பகுதி செங்கடல் பிளந்தது என்று 21-22 வசனம் வரைக்கும். பிறகு 7வது பகுதி எகிப்தியர்கள் அழிந்தார்கள், மாண்டார்கள் என்று 23-28 வரைக்கும் படித்த பிறகு 8வது பகுதியாக இஸ்ரவேல் கர்த்தரை மகிமைப்படுத்தினது, வெற்றி கொண்டது என்று 29-31 வரைக்கும் 8 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் படிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த இடம் எகிப்திலே, கெஸ்டாய் வாழ்ந்த இடம் கோஷேன் தேசம். இஸ்ரவேலர்கள் ஒர்க் பண்ண ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், அப்பார்ட்மெண்ட், என்ன சொல்வீங்களோ, ரியல் எஸ்டேட், அது ராமசேஸ், மிக்தாம் என்கிற பட்டணங்கள். இப்போ ராமசேஸில் தான் மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் குடும்பமாக அங்கே இருக்கிறார்கள். அங்கேருந்து கர்த்தர் அவர்களை கிளம்பும்படி சொன்னார். சுக்கோத்தில் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தாங்க. இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்து விட்டாங்க. God gave specific instruction. Now the locations. இப்போ லொக்கேஷன் கொடுத்துருக்கிறார். நீ பாளையம் இறங்க வேண்டிய இடம் என்னவென்றால் சொல்லுகிறார், நீ திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும், இப்போ சமுத்திரம் பேர் வந்துருச்சு, இவ்வளோ நேரம் சமுத்திரம் பேர் வரல, சமுத்திரம் இதுவரைக்கும் கண்டிராத சமுத்திரம். 430 வருஷமாக அவங்களுக்கு தெரிந்தது நைல் நதி மட்டும்தான். இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான கடலை பார்க்கிறார்கள், அலைகள் வருகிறது. அவங்க நைல் நதி கொஞ்சம் லேசாக வற்றும் போது நடந்து போயிருப்பாங்க, குளிச்சிருப்பாங்க, நல்ல தண்ணி குடிச்சிருப்பாங்க. இப்போ உப்பு தண்ணி பார்க்க போகிறார்கள். வெளி உலகம் என்ன என்று தெரியாதபடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. God want them to camp in a vulnerable position. இங்கே பாருங்கள், இவங்க போட்டிருக்கிற கேம்ப்பு எங்கே இருக்குன்னு பார்வோனுக்கு தெரியும். ஈஸிங்க புகை வருது பாருங்கள், அந்த புகையை வச்சு அவன் கண்டுபிடிச்சிடுவான். எகிப்திலிருந்து பார்த்தால் அவனுக்கு தெரியும். மனித சூழ்நிலையில் நீங்களும் நானும் வல்னரபிள் பொசிஷனில் இருப்போம். வல்னரபிள் பொசிஷன்லாம் தோடா கிறிஸ்டியன்ஸு, அவங்க கஷ்டம், அவன் மாட்டிக்குவான், இவன் முன்னேற மாட்டான், ஒரு தொழில் கூட பண்ண தரல, ஒரு ஆளை கூட ஏமாற்ற தரல, பேச தெரியவில்லை, இப்படி பண்ணவில்லை என்று கர்த்தரை நாம் புரிந்து கொண்டதே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதே ஒரு புவர் சாய்ஸ் மாதிரி பேசுவாங்க. எல்லாம் வேலைக்கு அது இது போயிட்டு பண்ணும்போது பைபிள் தூக்கிட்டு போது பார், கர்த்தர் இருந்து பார் என்று சொல்லுகிற நிலையில் நீங்களும் நானும் கூட இருக்கலாம். பட் we are people who are waiting for God's miracles. We want God to intervene in our life. நம் வாழ்க்கையிலே தேவன் வந்து நம்மை தொட வேண்டும், தேவன் நம் வாழ்க்கையில் தலையிட வேண்டும். எத்தனை பேர் போல்டாக சொல்ல போறீங்க, நான் நல்லா இருக்கணும்னா என் ஆண்டவர் தலையிடணும் என் வாழ்க்கை? ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். நான் நன்றாக இருப்பதற்கு என் கர்த்தருடைய தலையீடு அவசியம். அதற்காகத்தான் நான் இன்றைக்கு இங்கே பாளையம் இறங்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. I have camped here so that my God can intervene in my life. நான் என் கையில் பைபிள் எடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிளை எழுதின ஆண்டவர் என் வாழ்க்கையை தொடுவார் என்பதற்காக. நான் அவர் வேதத்தை கையில் எடுத்தேன், அவர் என்னையே தன் கையில் எடுத்து என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சூழ்நிலை இங்கே இருக்கும்போது கர்த்தர் மோசேக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மோசஸ் அலர்ட் ஆயிரு, நீ வந்துட்ட, பார்வோன் ஒன்று விட போகிறதில்ல. மகனே மகளே, நீ பாவத்திலிருந்து வெளியே வந்த, நீ அப்படியே வந்துட்டேன்னு நினைக்காத, சாத்தா அங்கே இருக்கான், இல்லை அவன் உன்னை பின்தொடர்வான். இப்போ பாருங்க, பார்வோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் இந்த ஜனங்க திகைத்து திரிகிறாங்க. அவங்க கையில் மேப் இருக்குது, எங்கே ஓட போகிறீங்கடா ஓடு. சாத்தா நம்மளை பார்த்து சொல்லுவான், நீ எங்கே ஓட போகிற ஓடு, எங்கே இருந்தாலும் லேண்டுக்கு தானே வரணும், நிலத்தில் தானே வரணும், பூமியில் தானே வரணும். இல்லை, உன் கையில் திரும்பி வருவதே இல்லைடா சாத்தானே. ஹல்லேலூயா. அவன் நினச்சான் இஸ்ரவேலர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள், தே ஹேவ் ட்ராப்ட், வனாந்திரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவன் யோசிக்கிறது தப்பு இல்லைங்க. இஸ்ரவேலர் நடந்த வனாந்திரத்தில் கவனிங்க, 1/2 மணி நேரம் ஒரு மனுஷன் தொலைஞ்சிட்டான்னா எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம். செத்துட்டான்னு முடிவு பண்ணிடலாமா? கையில் தண்ணி கிண்ணி எடுக்காமல் அப்படி நடந்து போனவர் காணோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் செத்துட்டான்னு முடிவு பண்ணி. ஏன்னா வெயிலில் வந்து மேய்கிற விஷ ஜந்துக்கள் அது ரொம்ப வெறியாக இருக்குது, பசியா. இரவில் மேய்கிற விஷ ஜந்துக்கள் அதுங்க கொன்றோம். இல்லை, அந்த சுடு மணலில் அவன்
சாம்பலாக வேண்டும் தான், கருகி சாம்பலாகக்கூடிய அவ்வளோ கொடுமையான பாலைவனங்களிலே தான், அந்த அரேபிய பாலைவனங்களிலே தான் கர்த்தர் தம் பிள்ளைகளை ஜீவனோடு நடத்தினார். ஹல்லேலூயா. இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு, நடந்து போனவங்க எவ்வளோ நாள் ஆச்சு, ஹவர்ஸ் கணக்கில் ஆச்சு, பின்னாடி போனால் தட்டி தூக்கி கொண்டு வந்து விடலாம் என்று தன் படையோடு கூட வருகிறான், தன் கூட்டமைப்போடு கூட வருகிறான். கிட்ட நெருங்கியும் வந்து விட்டான் என்று வசனம் சொல்கிறது. பார்வோன் பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினேன், அவன் வருவான், ஆனால் நான் அவனுடைய இராணுவத்தால் மகிமைப்படுவேன். நீங்கள் கூகுளில் போய் பாரோஸ் சேரியட்ஸ் இன் ரெட் சீன்னு போட்டு பாருங்கள். பார்வோனுடைய அந்த வீல்கள், சக்கரங்கள் இன்றைக்கும் செங்கடலில் இருக்குது. அது இரும்பாக இருந்தால் காணாமல் போயிருக்கும், கட்டையாக இருந்தால் காணாமல் போயிருக்கும். பல சேரியட்ஸு அவருடைய பெருமைக்கு கோல்டு பிளேட்டிங்லாம் கொடுத்துருந்தாராம். அதில் கோல்டு பிளேட்டிங் இருந்ததுனால அது மக்களை செங்கடலில் இன்றைக்கு இருக்கிறது. செங்கடல் என்பது பெரிய கடல், அது எல்லா நாடுகள் வழியாக போகுது. ஒரு பக்கம் எகிப்து, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, இஸ்ரேல்லாம் இருக்குது. எகிப்து என்பது பெரிய நாடு. எகிப்திலேருந்து வெளியே வரும்போது இஸ்ரேல் பக்கமாக போயிருப்பாங்கன்னு எல்லாரும் நினச்சாங்க. அவங்க இஸ்ரேல் பக்கமாக போகல, இஸ்ரேலுக்கு தான் போகிறாங்க, ஆனால் இஸ்ரேல் பக்கமாக கிராஸ் பண்ணல. அவங்க சவுதி அரேபியா பக்கமாக கிராஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஒரு சுற்றுறாங்க. 40 வருஷமாக சுற்றி விட்டு போகிறார்கள். இல்லைனா அவங்க பாளையம் இறங்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு பெரிய பாலைவனமாக இருக்கிறது. இப்போ அவர் சொல்கிறார், there is no way to escape. அவர்கள் தப்பித்து கொள்ள வர வழி, their life is doomed. பாலைவனத்திலே தொலைந்து போய் விட்டார்கள். ஆமேன். பாலைவனத்தையே சோலைவனமாய் நம்ம ஆண்டவரால் மாற்ற முடியும். நம்ம ஆண்டவர் பார்த்தா பகலில் ஏசி குழு உள்ள வைக்கிறாரு, மேக ஸ்தம்பத்தை அமிச்சாராம், மேகமூட்டத்தோடு நடக்கிறாங்க. இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பிச்சாராம், ஹீட்டர் போட்டு அனுப்புகிறார். நைட்டில் -டிகிரியில் போயிடுமா அந்த பாலைவனங்கள், பகலில் ஹை டெம்பரேச்சர் போயிடும். மனிதன் வாழக்கூடாது இடம், அதனால தான் அது பாலைவனமாக இருக்குது. எல்லாம் ஜனங்க வீடு கட்டி வாழ்வாங்களே, இன்றைக்கு வரைக்கும் பாலைவனமாக இருக்கிறது. ஏன்? அந்த அளவுக்கு அங்கே சரி பண்ண முடியாது, மனிதர்கள் வாழ முடியாது, வாழக்கூடாத ஒரு சூழ்நிலையாக்கும். ஆமேன். அப்பொழுது பார்வோன் முடிவு பண்ணுகிறான், பின்தொடர்ந்த வருகிறான். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள். நான் சொல்கிறான், சொல்லுங்கள், ஜனங்க ஓடி போனாங்களா, கிளம்பி நடந்து போனாங்களா? ஓடி போகல. அவங்க கோல்டை கூட, அதை கூட, இதை கூடலாம் வாங்கிக்கிட்டு, என் சம்பளத்தை கூடலாம் வாங்கிட்டு இவர் போய் அவங்க காலில் விழுந்து. யார் விழுந்தது? பார்வோன் விழுந்தான். மோசே ஆரோனுடைய கால்களில் விழுந்து எனக்காகவும் ஜெபம் பண்ணீங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் கேட்டு அனுப்பி வச்சான். இப்போ என்ன சொல்கிறான்? ஜனங்கள் ஓடி போய்விட்டார்களாம். இப்போ கிளம்பி போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன இடத்துல பாளையம் இறங்கியிருக்காங்க. அது நீங்கள் உங்கள் மேப்பில் பார்த்துக்கலாம். அந்த ஊர் பேர் நம்ம இப்போ படித்தோம். இப்போ என்னென்று பார்த்தோம் என்றால், சொன்ன பிறகு தன் ஊழியக்காரர் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லை, அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று திரும்புகிறார்கள். ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளில் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். He took all his military might, military leaders, மிலிட்ரியை முழுவதுமாக கூப்பிட்டு கொண்டு புறப்பட்டான். தேவஜனமே, எதுக்கு போகிறான்? எத்தனையோ ஊருக்கு சண்டை போய் வெற்றியுடன் திரும்பின மன்னன். ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் உலக சூப்பர் பவராக இருந்த எகிப்து முதல் 1000வது வருஷத்தில் நடக்குது. இது இவங்க தான் சூப்பர் பவர். இவங்க ரதத்தை எடுத்தால் மீதி நாடுகள் அலறுகிற வகையில் வாழ்கிற மன்னன் தன் ரதத்தை பூட்டி கொண்டு புறப்படுகிறான். இவனிடமிருந்து தப்பித்து போன மக்களிடம் சாப்பிடுவதற்கு உணவுக்கு கூட வழி இல்லை. தன் ரதத்தோடு புறப்படுகிறான், புறப்பட்டு வருகிறான். ஆமாம், பிரதானமானவர்களை கூட்டி கொண்டு வருகிறான், புறப்பட்டு வருகிறான். தன் பலத்த கையுடன் புறப்பட்டு வருகிறான். அவன் தன் பலத்த கையுடன் புறப்பட்டு வருகிறான். ஆமாம், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் கூட ஒரு கை இருக்குது, அது கர்த்தருடைய கை. ஆமென். உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், நான் உன்னை நம்பலை, உன் கூட இருக்கிற கர்த்தருடைய கையை நம்புகிறேன். அந்த கர்த்தருடைய கை பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நம்பி கால் வச்சவங்க பாதியில் கர்த்தரை விட்டு திரும்பிடக்கூடாது. நீங்கள் பாருங்கள், நம்ம இல்லை ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருப்போம், டக்குன்னு மனுஷங்கிட்ட பார்த்து நிற்போம். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுன்னு வசனத்தை பார்த்து கர்த்தர்கிட்ட வந்திருப்போம். இங்கே வந்து யாரை பார்த்துட்டு இருப்போம்? மனுஷரை பார்த்தோம்னா நம்ம செய்யறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நான் செத்து போயிருப்பேன், அங்கேயே செத்து போயிருப்பேன், அங்கேயே செத்து போயிருப்பேன், அங்கே. இவர்கள் பதில் இதுதான் சொல்கிறார்கள். அவர்கள் வருகிறதை பார்த்து
பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்து இந்த மக்கள் அவர்கள் பாளையம் இருக்கிறதை பார்த்து அவன் கிட்டி வருகிறான். அவன் சமீபித்து வருகிறதை இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து அவர்கள் பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஃபர்ஸ்ட் 10th verse, மிகவும் பயந்தார்கள். பெரிய பயம், மாபெரும் பயம். மறந்துகிறார்கள் திருச்சபையை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்தார். எகிப்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மாறாக திரும்பி நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பாருங்க, பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வண்டர்ஃபுல். பயம் எதுக்கு தெரியுமா வருது? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்காக வருகிறது. பயப்படும்போது நம்ம என்ன பண்ணோம்? நேர் முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும்போது மோசேயை பார்த்து சில கேள்விகளை கேட்குறாங்க. ஃபெய்த் மிக்ஸ்டு வித் டவுட். ஓகே, ஃபெய்த் மிக்ஸ்டு வித் லாட் ஆஃப் கொஷின்ஸ். இல்லை, லேக் ஆஃப் ஃபெய்த், விசுவாசமே இல்லை, கன்ஃபியூஸ் ஆன விசுவாசம். என்ன பண்ணோன்னா லீடரை பார்த்து கேள்வி கேட்கும். என்ன லீடரை பார்த்து கேள்வி கேட்குறான்னா, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே கூட்டி கொண்டு வந்தீர். எகிப்தை பற்றி சொல்கிறாங்க. எகிப்தில் 3ல் ஒரு பகுதி கல்லறையாகவே இருக்கான். என்ன கல்லறைன்னு கேட்குறீங்களா? பெரிய பெரிய பிரமிடுகள்லாம் என்னது? கல்லறைகள் தான். எகிப்தினாலே கல்லறை. நல்ல பணம், நல்ல உணவு, நல்ல ஆடம்பரம், நல்ல மிலிட்ரி, நல்ல சயின்ஸு, நல்ல டெக்னாலஜி, நல்ல கல்லறை. அவங்க சொல்கிறாங்க, நான் அங்கேயே செத்து போயிருப்பேனே, இங்கேயே செத்து போயிருப்பேனே, என்னை வனாந்தரத்தில் கொண்டு வந்து போட்டியே என்று அவர்கள் சொல்லுகிறார். அவருடைய விசுவாசம் ஃபேமாக இல்லை. எகிப்தில் இருக்கும்போது நான் எகிப்திலே வேலை செய்தோமே, அதை விட்டு வந்தோமே, நான் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சேனே, ஈஜிப்ட் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சேனே. என்னப்பா உன்னோட போஸ்டிங்? ஈஜிப்ட் கவர்மெண்ட் அடிமை, நான் ராஜா வீட்டு அடிமை, நான் மந்திரி வீட்டு அடிமை என்று சொல்லும் பொழுது மோசே அந்த இடத்துல ஜனங்களுக்கு சரியான மாறு உத்தரவு கொடுக்கிறார். லிசன், சரியான மாறு உத்தரவு என்பது கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது தான். How will we respond to the people who are afraid? பயப்படுகிற ஜனங்கள் என்ன பேசுவோம்? பயப்படாத, தைரியமா இரு, பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது, அவர் இருக்குது, இவர் இருக்குது. அல்ல, கர்த்தர் இருக்கிறார். There is God. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதாங்க மெயின். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். மூவ் ஃபார்வர்ட். திருச்சபை ஆரம்பித்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. மூவ் ஃபார்வர்ட். God will do a miracle in your life. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே. மூவ் ஃபார்வர்ட். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will take care of you. Move forward. Proceed forward. Walk in faith. Say to the impossible that it is possible. முடியாதவைகளை பார்த்து சொல்லுங்க, மனுஷரால் கூடாதுதான் என் தேவனால் கூடும் என்பதை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னிடத்தில் முறைப்படுகிறது என்ன? புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரா? என்ன முறையிட்டுனேங்கிற? ப்ரோசீட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த திருச்சபைக்கே இன்னும் நம்ம லேண்ட் வாங்கல, இன்னொரு இடத்துல நடத்த போகிறோம், விட்டுலாமா இதை வாங்கலன்னு? நோ, யூ ப்ரோசீட். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். நீ ப்ரொசீட் பண்ணுறது உன் வேலை, செங்கடல் புலப்பது என் வேலை. ஈஸியான வேலை நம்முடைய வேலை, கடினமான வேலை கர்த்தருடைய வேலை. ஓகே, மோசேயை பார்த்து சொன்னார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர் உன் கோலை நீட்டி பிளந்து விடு. உன் கையில் இருக்கிற கோலை வைத்து டீ போடு அப்படின்னா கூட முடியாது. உன் கோலை வைத்து நடுவில் வர டிராஃபிக் பஸ் எல்லாம் நிறுத்தினா கூட முடியாது. கர்த்தர் சொல்கிறார், மோசே உன் கையில் உள்ள கோலை நீட்டு, ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா. அவர் அரும்போதே சொன்னார், நான் உன் வாயோடே கூட இருந்து செங்கடலை 2ஆக பிள அப்படின்னு கோலை நீட்டிப்பார். ஹல்லேலூயா. சொல்கிறது மோசே, கட்டளை பிறப்பிக்கிறது கர்த்தர். கர்த்தருடைய கட்டளையை மோசே பிறப்பித்தான். ஆமீன். பிளந்து விடு. ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி தண்ணியை 2ஆக பிரித்து விட்டோம்னா கூட ஜனங்கள் சேத்திலே நடந்து போவார்கள், இல்லை மணலிலே நடந்து போவார்கள். அதனையா கடலில் கூட மேலோட்டமாக தான் மணல் இருக்குது, அங்கெல்லாம் கீழெல்லாம் போனால் சேறு மாதிரி தான் இருக்குது. இல்லை, வட்டாந்தரையை
எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆண்டவருடைய மிலிட்ரி சர்வீஸ் செய்கிறது பாருங்கள். ஆமேன். நெக்ஸ்ட்டு போகிறாங்க, கடந்து போகிறாங்க. எகிப்தியர்கள் வழி கிடைத்தது என்று சொல்லும்போது அவனும் உள்ளே வந்துடுவான். இது ஏன் வந்துச்சு, இது யார் பண்ணியிருக்கா, இந்த இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்றெல்லாம் தெரியாமல் அவர்கள் வருவார்கள். ஆமேன். இப்போ பாருங்கள், எகிப்தியர்கள் பின்னாடி வராங்க, இஸ்ரவேலர்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவனானவர், தேவதூதனானவர் 19ஆம் வசனத்தில் அந்த பார்ட் அண்டர்லைன் பண்ணிங்க. அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தில் போகிறாங்க. கர்த்தர் 2 நாட்டுக்கும் 2 படைகளுக்கு நடுவே நிற்கிறார். அது எகிப்தியரின் சேனை இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகம் வந்தாகரமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பின்னாடி இருந்து பெரிய ஃபோக்கஸ் லைட்டு. அந்த லைட்டு இவங்க மேலே மட்டும் இல்லை, கடலே பிரித்து வழியை காட்டுது. பெரிய லைட்டு, சூரியன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நைட் டைம் இது. இந்த சைடு மாபெரும் ஒளி. ஃப்ரண்ட்டில் இவங்க போகிறாங்க, அவனுங்களுக்கு இருள். அவன் இருட்டில் வருகிறான். ஆமேன். இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆமேன். ஆமாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன். இருட்டாக தானே இருக்கு? இருட்டாக இருக்குன்னா ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமாம்ல. இந்த இருட்டில் ஒளியாக இயேசு வருவாராம். அவ்வளோதான். சூரிய ஒளி நமக்கு ஹெல்ப் பண்ணாது. நம்ம வீட்டு 1000 வாட்ஸ் ஹெல்ப் பண்ணாது. ஏங்க நம்ம கண்ணில் கேட்ராக்ட் வந்தாலே ஹெல்ப் பண்ணாது. நம்ம கண்ணில் ஒரு பிரச்சனை வந்தாலே ஹெல்ப் பண்ணாது. நம் கண்ணை மூடினாலும் நமக்கு ஒளியாய் கர்த்தர் இருக்கிறார். This is the divine protection from God. We can see supernatural protection. என் மகனே, என் மகளே, உன்னை பாதுகாக்க கர்த்தர் ஒரு அற்புதமான பாதுகாப்பை கொடுக்கிறார். உன் எதிரிகளிலிருந்து பாதுகாக்கிறார். கண்ணுக்கு தெரிந்த எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி, மனித எதிரி, மிருக எதிரி. ஒவ்வொரு கிருமியை நாம் மிருகங்கள் என்று சொல்லுகிறோம். கொரோனா ஒரு மிருகம். இட் இஸ் அன் அனிமல். அது ஒரு மைக்ரோ ஆர்கனிசமாக இருந்தாலும் அதை எடுத்து ஒரு பெருசு பண்ணி பார்த்தோமா எப்படி இருக்குது? மோசமான ஒரு அனிமல். இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். ரெட் சி பார்ட்ஸ், செங்கடல் 2ஆக பிரிகிறது. அது எகிப்தியரின் சேனைக்கெல்லாம் கரெக்டாக பிரிச்சிருச்சு. லேண்டில் இருக்கும்போதே பிரிச்சிருச்சு. லேண்டில் இருக்கும்போதே அவன் கிட்ட வந்துட்டான், அவனால் வர முடியல. ஏன்னா என்ன இருக்குது, அவனுக்கு மேகஸ்தம்பம், இவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம். இப்போ மோசே கை நீட்டிட்டாரு. அவன் கண்ணு தெரியாமல் செங்கடலில் கால் விடுறானா இல்லை வழி நினச்சி கால் விடுறானான்னு தெரில. ஆனால் இஸ்ரவேலுக்கு தெரியும் செங்கடல் என்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுதும் பலத கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிட்டு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எப்படியோ பண்ணார் இல்லை மகனே. கீழ்காற்று அனுப்பி எவ்வளோ ஃபோர்ஸாக. நீங்கள் ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கங்க, தட்டில் பிளேட்டில் வழியில் ஊதுங்க, வழி உண்டாகும். கரெக்டாக அது பிளேட்டை வச்சுட்டு ஃபூன்னு ஊதுனீங்கன்னா நடுவில் வழி உண்டு. அந்த மாதிரி இரவெல்லாம் கீழ்காற்று ப்ளோ பண்ணிக்கிட்டே வழி உண்டு பண்ணுச்சு. இவங்க போகிறாங்க. கேள்வி, தண்ணியே 2ஆக பிளக்கிறது, ஜனங்களை அடிச்சு விட்றாது, ஜனங்க பறந்து போயிடுவாங்களே. எப்படி பண்ணார தெரில. அந்த கீழ்காற்று செங்கடலை பிளந்து அப்படியே பிரிக்குது. இவங்க நடுவில் போகிறாங்க. அல்லையா? அந்த காற்று இவர்களை தூக்கவில்லை. ஏன்னா இவர்கள் மேகஸ்தம்பத்துக்குள்ளே போகிறார்கள். வழி செங்கடல் பிளக்கிறது, வழி உண்டாகிறது, வழிக்குள்ளே மேகஸ்தம்பம் போகிறது, மேகஸ்தம்பத்துக்குள்ளே இவர்கள் ஒளிந்து கொண்டு போகிறார்கள். இந்த உலகத்திலே கர்த்தருடைய கிருபை தான் மேகஸ்தம்பம் போல் இருக்கிறது. அந்த கிருபைக்குள் ஒளிந்து கொண்டு நாம் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபைக்குள்ள தப்பான வழியில் நுழைஞ்சிட்டான், அவனை உள்ள நுழைஞ்சிட்டான். பாருங்க, எகிப்தியரும் இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. தண்ணி மதில் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. தண்ணி எப்படி நிற்குது? மதில். இந்த சவுத்தில் தண்ணியை வழியை விட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தண்ணி வழியுது, இங்கே வரவில்லை. அற்புதம். ஆமேன். எகிப்தியரும் பின்பதாக வந்து அவர்களும் செங்கடலுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆமேன். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சது. கர்த்தர் அக்கினியும் மேகம் உள்ள ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். விடிய காலையில் லைட்டு கண்ணில் படுது. சேனை என்ன பண்ணுது? ஆமாம், அவனோட மிலிட்ரி மைட்டு பாருங்கள், நைட்டெல்லாம் ரதம் ஓடுது.
சாப்பாடெலாம் வச்சுருக்கான், தண்ணிலாம் வச்சுருக்கான். இப்போ கலங்கடிக்கப்படுகிறான். கிழக்கு வெளுத்து வரும். கிழக்கு வெளுத்து வரும் நேரம் என்றால் மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம். தூங்கி எழுந்து சூரியனுக்கு எதிராக நீங்கள் நடந்து பாருங்களா, கண் கூசும். கார் ஓட்டி பாருங்களா, எதிர்க்க ரொம்ப கூசும். அகென்ஸ்ட் ஈஸ்ட், சாயந்தரத்தில் அகென்ஸ்ட் வெஸ்ட்டு போக முடியாது, சூரியன் அஸ்தமிக்கும், கண்ணெல்லாம் கூசும். ஆமேன். இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போகிறார்கள், எகிப்தியர்களும் அவர்களை பின்தொடர்கள். இஸ்ரவேலர்கள் விசுவாசத்திலே புறப்பட்டு போகிறார்கள், எகிப்தியர்கள் விசுவாசிகளை வீழ்த்தக்கூடிய வெறியிலே புறப்பட்டு வருகிறார்கள். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிழைக்கப் போகிறோம். நீ விசுவாசத்தில் பிழைத்தாய் என்றால் என் மகனே, என் மகளே, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த எகிப்தியனும் இருக்க மாட்டான். ஆமேன். 25ஆம் வசனத்தில் என்ன நடந்துச்சு, மிரக்கல் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னார். எப்படி? கீழ்காற்று. அடுத்த மிரக்கல் பாருங்க, அவனுடைய ரதத்தினுடைய உருளைகள் கழண்டு போனது. என்ன ஆயிடுச்சு? வீல் கழண்டு போயிடுச்சு. இப்போ ரதம் ஓடாது, நின்றோம். இவன் தப்பித்து வீட்டுக்கு ஓட முடியாது இப்போ. ஆமேன். நாவ் தே ஆர் காட் அப். ஸ்டார்டிங்கில் இஸ்ரவேலர்கள் மாட்டிக்கினாங்க, எண்டில் எகிப்தியர்கள் மாட்டிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்களும் நானும் மாட்டிக்கிற மாதிரி சாத்தான் குழி பறிப்பான், கடைசியில் அவன் சிக்கி கொள்வான், தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். Now the Egyptians are destroyed. கர்த்தர் இறங்குறாரு. God's justice has started. 10 வாதைகள் கொடுத்து சரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த தேவன் கடைசியாய் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்வோன் என்று ஒருவன் எழுந்திருக்க போகிறதே இல்லை. கர்த்தர் உடைய விடுதலை, கர்த்தர் மக்களை விடுவிக்கிறது, அது ஜெயமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. விரோதமாய் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி 26ஆம் வசனம், ஜலம் எகிப்தியர் மேலுடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரன் மேல் நீட்டு என்றார். இஸ்ரவேலர்கள் கிராஸ் பண்ணிட்டாங்க. மோசே பின்பக்கமாக திரும்பி தன் கோலை நீட்டுகிறான். எந்த இடம்லாம் நடந்து வந்தாங்களோ அந்த இடம்லாம் தண்ணி மூடுது. ஹல்லேலூயா. எஸ், ஜலம் பலமாய் திரும்பி வந்தது. ஜஸ்ட் நீட்டினான். அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். நீச்சல் அடிக்கலாம், தப்பிக்கலாம், கட்டதனை மிதந்துடலாமே. ரதம், கட்டை, இரும்பு, வீல், மிதக்கலாமே, மிதக்கலை. கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஆமேன். படகு கரெக்டாக இருந்துச்சுன்னா மிதக்கும், கவிழ்த்து போட்டால் முழுகிறோம். கர்த்தர் கவிழ்த்து போட்டார். God distracted the Egyptian army. கொஞ்ச நேரம் முன்னாடி போல்டாக வந்தவன் பயந்து போனான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயந்தவன் அவன் இப்போ போல்டாக இருக்கான். என் மகனே, நீ ஆண்டவரை நம்பினால் ஒருவேளை நீ பயத்துடன் இருக்கலாம், தைரியமாக வாழ்வாய். பாவத்தின் வழியில் போகிறவங்க இன்றைக்கி போல்டாக இருப்பாங்க. நிரந்தர பயம். இன்றைக்கி எந்த பயம் நம்மை வாட்டி வதைக்கிறது? இஸ் த ஃபியர் ஆஃப் லார்ட் தட் இஸ் மோர் இன் டு அஸ். ஆண்டவரை நம்பி பயப்படுறோமா, எகிப்தை நம்பி பயப்படுறோமா? இவர்கள் ஆண்டவரை நம்பி பயந்தார்கள், புறப்பட்டு போனார்கள். ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று 28ஆம் வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். இவங்க கிராஸ் பண்ணிட்டு ஒன்றும் ஜலத்தை மூடலை. இவங்க போக போக ஜலம் பின்னாடி மூடுகிறது. இவர்களுக்கு பின்னாடி உள்ள அக்கினி ஸ்தம்பம் உடைய ஒளி அடிக்க இவங்க நடக்கிறாங்க. அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களை அப்படியே மீட்டு தள்ளி 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 வர பின்பதாக ஜலம் புரண்டோடி எகிப்தியரை வீழ்த்தினது. கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் நம்முடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். We believe God when we see the power of God. கர்த்தருடைய வல்லமை, பலத்த செய்களை குறித்து நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். மகனே, நம் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் கர்த்தர் செய்தார், நாம் அவரை விசுவாசிக்க போகிறோம். Obedience in God. We learn that we need to obey God. We need to trust God. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். In the midst of the hopeless situation,
வாய்க்கும் என்று தெரியாத நிலையில கூட நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். We need to move forward in faith. விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். இன்றைய ஆராதனையை நடத்த வேண்டும், நம் ஜெப குழுக்கள் நடத்த வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், மக்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும், நம்மை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார். God's protection is still there in our fearful moments. நீங்களும் நானும் பயப்படுகிற நேரத்தில் கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. God is always there to protect his people. God is always there to show to his people that he is with them. அவர்களுடன் தான் இருக்கிறார் என்பதை மோசேயிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். Hallelujah. God will become a righteous judge. God is always a righteous judge. There will be times when God will really judge the worldly people like the Egyptians. கர்த்தருக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எகிப்தியர்களுக்கு நியாயம் செய்ய அவர் இஸ்ரவேலருடன் கூடவே இருக்கிறார். அவர் கடைசி சிங்காசனத்திலே உட்காரல, அன்னைக்கே எகிப்திலிருந்து வந்த அவர்களை செங்கடலிலே நியாயம் தீர்த்தார். Now இத்தனை நன்மைகள் செய்த தேவனை பார்க்கும்போது நமக்கு ஒன்று மாத்திரம் தெரிகிறது, நான் உம்மை கனப்படுத்துவேன் ஆண்டவரே. Lord, I worship you. உம்மை துதிக்கிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன், ஆழமாக உம்மை துதிப்பேன். பல ஆழங்களிலிருந்து நம்மை காப்பாற்றினார், பல பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். Today we are standing in awe about God's faithfulness. இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தாலும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். நீங்களும் நானும் எளியவர்கள், ஏழைகள், எகிப்தை போன்று பிரம்மாண்டம் இல்லாமல் இருந்தாலும் இதோ இந்த கடினமான சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் காப்பாற்ற நம் கர்த்தர் இதோ அவருடைய பாதுகாப்புக்குள் வரலாமா? அவருடைய வழிநடத்துதலுக்குள் வரலாமா? அவருடைய நன்மைக்குள் வரலாமா? அவருடைய மேகஸ்தம்பத்துக்குள் வரலாமா? அவருடைய அக்கினி ஸ்தம்பம் நடத்துகிற பாதையில் போலாமா? இதோ உங்களை படைத்த தேவன் உங்கள் அருகினிலே எழுந்திருந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் இன்னைக்கு நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். எதிரே இருக்கிற செங்கடலா இருக்கலாம், ஆமென், பின்பாக இருக்கிற பார்வோன் சேனையா இருக்கலாம், நாம் வனாந்தரத்தில் கைவிடப்பட்ட போல சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், மகனே மகளே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஆமென். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேலும் ஒருபோதும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெயத்தை தருகிறார். ஆமென். பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஏற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. யெகோவானசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடி. யெகோவானசி யெகோவானசி இயேசுவே. யெகோவானசி வீரகொண்டழி வீரசு வீரரே, மாறுகொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கமெல்லாம் அல்லவோ, மீறுமெதிர் சதிகளுக்கு மிரளவோ. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டை. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டை. யெகோவானசி 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 யெகோவானசி. பரிசுத்தமுள்ள பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீரை முழுவதுமாக ஆளுகை செய்வீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம், இஸ்ரவேல் சேனைகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கடந்து போகும் பொழுது, அவர்களுக்கு முன்பதாக செங்கடலும் பின்பதாக பார்வோனின் சேனையும் தொடர்ந்து வரும் பொழுது அவர்கள் இந்த சூழ்நிலையை கண்டு மிகவும் பயந்து போனவர்களாக காணப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை கொண்டு அதிகாரத்தோடு இந்த வார்த்தையை கூறுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகள் பார்வோனின் சேனையை போல நம் மத்தியில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இல்ல நம்ம மத்தியில எதிர்க்க நம்ம போக முடியாத அளவுக்கு நம்மளுடைய எதிரில் செங்கடலை போல அது மதிலாக நின்று கொண்டிருக்கிறது என்று இந்த நாளில கூட நாம் கர்த்தரிடத்துல நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய கடன் பிரச்சனைகள் நம் பார்வோனின் சேனையை போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வியாதிகள் செங்கடலை போல நமக்கு முன்பதாக நிற்கலாம். கர்த்தர் இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்கள் செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தர் இன்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த சூழ்நிலைகள் நமக்கு செங்கடலை போலவும் பார்வோனின் சேனையை போலவும் தொடர்ந்து வந்து கொண்டு நம்மளை மிரட்டி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் இன்று நம்மத்தில் இன்று நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். நாம் சும்மா இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் வல்ல யுத்த கைகளை உயர்த்தி ஏகோவானசி, 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 ஏகோவானசி சொல்லவா, ஏகோ எந்த தோல்வியாக தான் திரும்ப சொல்லலாம். ஏகோ ஏகோவானிசி தகப்பனே, ஆமென். ஏகோ கடைசியாக ஒரு முறை இன்னும் சத்தமாக, ஏகோவானிசி, ஏகோவானிசி. பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்ப இந்த வேளையில எங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா பார்வோனின் சேனையை போல பின்தொடர்ந்து வருகிற எல்லா கடன் பிரச்சனைகளையும் அப்பா, எல்லா சமாதான குறைவுகளையும் கர்த்தர் தாமே விலக்கி போடுவீராகப்பா. அப்பா, உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் எங்கள் வாழ்க்கையில நடுவாக நின்று அப்பா எங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் எங்களது விலக்கி ஆண்டவரே, எங்களை எந்த அடிமைத்தனத்துல அப்பா பார்வோனின் சேனையாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ இப்பொழுது அப்பா நீர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிற வல்லமைக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு காண்கிற எகிப்தினி நீ என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொல்லப்பட்டது போல இன்று எகிப்தியனின் ஆவிகளை அப்பா எங்கள் வாழ்க்கையில எடுத்து போடுவீராக டாடி. எல்லா கடன் பிரச்சனையும், எல்லா முறுமுறுப்பின் ஆவிகளும், எல்லா சமாதான குறைவுகளும், எல்லா பலவீனங்களும் இந்த வேளையில கர்த்தர் எங்கள்
எங்கள் நடுவாக அக்கினி ஸ்தம்பமாக நின்று அப்பா எங்கள் வாழ்க்கையில இதனை அகற்றி போட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் தாமே எங்கள் வாழ்க்கையில யுத்தம் செய்ய போறீங்க டாடி. நாங்கள் சும்மா இருக்க போறோம், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண போறீங்க அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அக்கினி ஸ்தம்பமாக எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா அடிமைத்தனத்தையும் நீர் முறித்து போட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா நீர் எங்களை மீட்டெடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்ய போறோம். நம்ம பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து நம்ம ஒரு வார்த்தையை சொல்ல போறோம். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தினை இனி என்றைக்கும் காண மாட்டாய். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஆமென். தேவஜனமே, இப்பொழுதும் நாம் பார்த்தோம் யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்க. இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா தேவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஏன் அழுது புலம்பிக்கண்டிருக்க? ஏன் என்கிட்ட முறையிட்டுக்கண்டிருக்க? விசுவாசத்தோடு நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துலையும் நாம் எத்தனையோ நேரத்தில் நம்மளோட பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நேரத்தில் நான் கடந்து வந்த பாதைகளை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். சரி, நம்ம ஆண்டவரோட ஊழியத்துக்கு வரோம், ஆண்டவர் நம்மளை இன்னும் ரொம்ப ஆசீர்வாதமாக தான் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஊழியத்துக்கு கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதை விட 2 மடங்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் இந்த இடத்துல பார்த்து கொண்டு இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு சோர்வு, அவிவிசுவாசமான வார்த்தைகள் தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு வார்த்தை மட்டும் தான், கலப்பையில் கை வைத்துட்டும் பின்னிட்டு பார்க்காத. எப்பவுமே ஆண்டவர் என் கூட பேசினப்ப கலப்பையில் கை வைத்துட்டேன் பின்னிட்டு பார்க்காதன்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய வந்த நான் பின்னிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் முறையிட்டு பார்த்தீங்கன்னா முன்பாக கடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை பார்க்கல. ஆண்டவரே, நான் உண்மை பார்க்குறேன், உங்கள் ஊழியத்தை நான் செய்ய வந்திருக்கேன், நான் பின்னிட்டு நான் போகக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதத்தோட ஆண்டவர் வைத்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளையும் பிள்ளைகளே, ஊழியத்தில் நான் கடந்து வந்துட்டேன். இவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு சோர்ந்து போய் இருக்கீங்களா? கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ புறப்பட்டு போ என்று. அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தோட இரு, கிரியை நடப்பி என்று. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். அவர்கள் கானானை போய் சுதந்திரித்து கொண்டது போல இந்த நாளில் நமக்கு முன்பாக செங்கடலை போல பிரச்சனைகள் முன்பாக இருந்தாலும் அதை கடந்து போக சொல்றார் ஆண்டவர். இந்த வேலையில நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்ம முன்பாக கடந்து நமக்கு முன்பாக இருக்கிற அந்த செங்கடலை பார்த்து நம்மளும் கோலை நீட்டி நம்ம அதை பிளக்க போகிறோம். நம்ம வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கையில ஆண்டவர் இந்த செங்கோலை கொடுத்து இருக்கிறாரு, நம்ம எடுத்துக்கலாம். வேதாகமத்தை 14ஆம் அதிகாரத்துல பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது நம்ம எல்லாருமே செங்கோலாகிய நம்ம வேதாகமத்தை கையில எடுத்துக்கண்டு நம்ம புறப்பட்டு போக போறோம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திர மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை நடந்து போவார்கள் என்று. ஆமென். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம முன்பாக வைத்து அந்த செங்கோலை நீட்டி
நம்ம கடந்து போக போறோம். நமக்கு முன்பாக இருக்கிற அந்த செங்கோல் இரண்டாக பிளக்க போகுது. நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஊழியத்தில் அநேக போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய பலன ஆண்டவர் தருவார்களாக. இப்பொழுது நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து முன்பாக வைக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இதோ நாங்க புறப்பட்டு போகிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அப்பா இத போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஜெயத்தை எடுக்கக்கூடிய அந்த பலனை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம எல்லாவற்றுக்கும் ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்று நாம் விசுவாசிப்போம், கிரியை நடப்பிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.